வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேலை வந்து குருராஜப்பேட்டை. இது வந்து தேன் மெழுகு, கெட்டி மெழுகு. இது கூட நம்ம ரெட் பவுட்ரு, ப்ரௌன் பவுட்ரு மிக்ஸ் பண்ணி சுத்தியில் அடித்து கூட்டிப்போம். அதுக்கப்புறம் 120 பேப்பர். இது பட்டி குடிச்சு சாமானில் மல்லு துணி பாலிஷ் போடுறதுக்கு இதில் போட்டால் தான் நைஸாக இருக்கும். நம்ம தேய்ச்சிக்கணும். ஏற்கனவே சீலர் போட்டு காய விட்டுட்டோம். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆகுது சீலர் போட்டு. சீலர் வரைக்கும் 3 லிட்டர் போட்டோம் அந்த கதவாஸ்களுக்கு. இப்போ வந்து பட்டி பார்த்து தேய்ச்சி பாலிஷ் பண்ணுறோம். சீலர் போடுறப்போ இது டைல்ஸு எல்லாம் முடியல, வெளியே அவுட்றது. வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச உடனே பாலிஷ் போட சொன்னாங்க, வந்து போட்டுன்னு இருக்கோம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சிக்கணும் 120 பேப்பர் போட்டு. இந்த ஆணி ஹோல்ஸு, ஸ்க்ரூ ஹோல்ஸு, சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் நம்ம மெழுகு பட்டி பார்த்துப்போம். ரொம்ப பெரிய ஹோல்ஸ்னால் மெட்டல் பேஸ்ட்டு பார்ப்போம், மரம் கலர் கலந்து. சின்ன சின்ன ஹோல்ஸுக்கெலாம் நம்ம மெழுகை பார்த்துப்போம், மரம் கலர் கலந்து. ஃபுல்லாகவே பேப்பராக தேய்ச்சிக்கணும் மொத்தம். ஒரு இடம் விடாமல் நைஸாக, எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்கிறோமோ நம்மளுக்கு நல்லா இருக்கும் வேலை. தேய்ச்சிட்டு ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக தேய்ச்சிட்டோம். அது டஸ்ட்டு தூசு தொடக்கிறோம். நம்ம போட்டோம்ல சீலரு, அது முள்ளாக இருக்கும். அதெல்லாம் தேய்ச்சி நைஸாக நம்மளுக்கு ஒயிட்டாக பவுட்ரு மாதிரி வரும். அந்த சீலர் தேஞ்சி வரும். நம்ம பெயிண்ட்டுங்க பட்டி தேய்க்கிற மாதிரி நம்ம சீலர் தேய்க்கிறது. அதை தொடச்சி எடுத்துட்டு பாலிஷ் பண்ணணும். மயில் டிசைன் போட்டிருக்கு, நல்லா இருக்கு. ரெட் பவுட்ரு, ரெட் ப்ரௌன் ஷைனர் ஊற்றுவோம். அது இல்லை, அதனால் ரெட் பவுடர் போடுறோம் வேங்க மரத்துக்கு. அதோட வால்நட் ஸ்டைனரு. நம்ம ஃபஸ்ட்டு கோட்டுக்கு கலர் போட்டுப்போம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சீலர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்களே, 6 மாதம் ஆச்சுங்களே, அதனால் நம்ம தேய்ச்சிட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மரம். கொஞ்சம் சைனர் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். மரம் கலர் தான் போடணும், எந்த மரம் போடுறோமோ அந்த மரம் கலர் போட்டோம்னா நல்லாயிருக்கும். முதல்ல ப்ரஷ்ஷில் போடுவோம் மல்லு துணி. நேற்று போட்டது ப்ரஷ்ஷு கழுவில் கட்டிடுச்சு. இந்த டிசைனு கார்னர்ஸு இதெல்லாம் வந்து ப்ரஷ்ஷில் தான் போடுவோம். ஒரு முறைக்கு 3-4 முறை ப்ரஷ்லேயே போடலாம் நம்ம. நம்ம ஃபுல் மெட்டீரியல் ஏறுற அளவுக்கு ப்ரஷ்லேயே போடலாம். அதுக்கப்புறம் மல்லு துணியை வந்து ஷார்ப்பாக நம்ம சமோசா மாதிரி சுருட்டின்னு ஆள்காட்டி விரல வச்சு அந்த கேப் ஃபுல்லாக சுரட்டி போட்டோம்னா நம்மளுக்கு நைஸ் வரும். ஒரு கோட்டு ஃபுல்லாக போட்டுட்டோம். அடுத்தது மல்லு துணியில் போட போகிறோம். ப்ரஷ்ஷில் போட்டாச்சு ஒரு கோட்டு ஃபுல்லாக. மல்லு துணியில் போடுறது தான் நல்லது. ப்ரஷ்ஷில் போட்டோம்னா நம்மளுக்கு அதிக வார் வரும். மரத்தில் ப்ரஷ் ஓட்டுற ப்ரஷ் மார்க்கு தெரியும், துணிலையும் துணி மார்க்கு தெரியும். கை பாலிஷில் எந்த அளவுக்கு பாலிஷ் நல்லா ஏற்றிட்டு துணியை ஒட்ட பின் துடைக்கிறோமோ துணியில் துணி மார்க் வராது. நம்ம துணி மார்க் மறையத்துக்கு தான் குறுக்க நெடுக்க போடுறோம். குறுக்க நெடுக்க எல்லாம் போட்டோம்னா சுற்றி போகிறது எல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு நைஸ் வரும்,
சருகு ஒன்று போல் பரவலாக உட்காரும் மரத்தில். நம்ம பாலிஷ் எப்படி ஒன்றா தொடைக்கலாம், குறுக்க சுற்றி தொடைக்குது. ஆனால் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸ்ட்ரெயிட்டில் தான் தொடைக்கும். இது சூரிய பலகை ப்ரஷ்லேயே அடிச்சிருக்கோம். ப்ரஷ்லேயே தளராக அடிச்சிருக்கு பாலிஷ். இதுக்கு மேலே ஒரு நல்லா காய விட்டு துணியில் நம்ம ஒட்டை பிஞ்சு ஐத்தியமாக தொடைக்கணும் லேசாக. இப்போ முக்கால்வாசி பாலிஷ் ஏற்றியாச்சு. 3 லிட்டர் பாலிஷ் போட்டோம். 3 லிட்டரில் 2 லிட்டர் துவைச்சாச்சு. இன்னும் 1 லிட்டரு இருக்குது துடைச்சிக்கிறதுக்கு. நம்மளுக்கு நிறம் அடங்கிடணும். மரத்தில் சின்ன நிறவங்க இருக்கும், அதை அடங்கிற அளவுக்கு நம்ம போடணும் பாலிஷ். டிசைன்லாம் எப்போ வேணா அடிச்சுக்கலாம். மெட்டீரியல் கம்மியாக இருக்குன்னா நம்ம ப்ரஷ்ஷில் ஏற்றிக்கணும். அது வாட்டத்தில் நைஸாக ஆற்றி விடணும். ப்ரஷ்ஷில் நேக்காக எந்த அளவுக்கு நேக்காக ப்ரஷ்ஷில் அடிக்கிறோமோ ஒழுகாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப அடித்தது மேலேயே அடித்த பெரட்டும் காயிட்டோன்னு ஒரு கோட்டுக்கும் அடிக்கணும். ஒரு கோட் துணியில் போடணும், ஒரு கோட் ப்ரஷ்ஷில் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு பூ உள்மட்டெல்லாம் கொஞ்சம் நைஸ் கொடுக்கும். கீழ்ப்படி கலர் பண்ணிட்டோம் ஸ்டைனரில். மேலே சூரிய பலகை பீடிங் தேக்கு மரம் அடிச்சிருந்தாங்க, அதுவும் கலர் பண்ணிட்டோம் வால்நட் ஸ்டைனரில். இது ஸ்ட்ரெயிட்டில் ஏற்றுது ஷார்ட் வீடியோ போகிறதுக்கு. ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ கைப்பிடியெல்லாம் முறுக்க வேண்டியதான். கை பாலிஷுக்கும் மிஷின் பாலிஷுக்கும் என்ன வித்தியாசம்னா, மிஷின் பாலிஷு இன்னும் ஷைனிங் இதே ஷைனிங் தான் இருக்கும். நைஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு பேஸ் கிளியராக தெரியும். மிஷின் பாலிஷில் கை பாலிஷில் நம்ம துணி ஓட்டுற மார்க் தெரியும் எப்படி போட்டாலும். அதனால் நம்மளுக்கு கிளியர் அதிகமாக தெரியாது. நம்மளுக்கு மிஷின் பாலிஷ் கண்ணாடி மாதிரி நம்ம உருவம் தெரியும்.